என் தம்பி வருவான், தம்பி வருவான், நம்பியிருங்கள் தோழர்களே. தடைகள் யாவும் உடைந்து போகும் தருணம் இதுதான் தோழர்களே. ஒரு புலியின் உருமல் கேட்கிறது, அது போருக்கு ஆயத்தம் ஆகிறது. இதை ஐநா சபையிலே இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை, அதை மையமாக வைத்து சர்வதேச நீதிமன்றத்திலே ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக நிறுத்துவது என்பதோடு நம்முடைய இலக்கு நின்றுவிடக்கூடாது. அந்த பணிகளை எல்லாம் இலங்கை தமிழர்கள் வெகு சிறப்பாக செய்திருக்கிறார்கள், நம்மை விட வெகு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலை போராட்டத்தை ஏனைய நாடுகளை நம்பியோ அல்லது எங்கேயோ இருப்பவர்களுடைய உதவியை நம்பியோ நடக்கவில்லை. அவங்க சுமையை அவங்க தான் சுமந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐரோப்பா கண்டம் முழுக்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தமிழீழத்திலே நடந்த மனித உரிமை மீறல்களை பட்டியலிட்டு வெளிப்படுத்துகிறார்கள். இந்தியா ஒன்றும் இதுல எந்த பங்களிப்பும் கிடையாது. இந்தியாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா நெடுமாறன், இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா புலமைப்பித்தன் போன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் மனதிலே அந்த உணர்வுகள் மங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய, சர்வதேச அரங்கத்திலே இன்றைக்கு ஐநா மன்றத்திலே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை நமக்கு ஐநா சபை ஆதரவா வந்திருக்குன்னா அது காரணம் உலகம் முழுக்க சிதறடிக்கக்கூடிய அங்காங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள். அவங்க அங்கெல்லாம் போய் லாபி பண்ணிருக்காங்க, அங்கெல்லாம் போய் முறையிட்டு இருக்கிறார்கள், அழுது இருக்கிறார்கள், ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள், போய் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த நாடுகள் நம்மோடு ரத்த சம்பந்தமான உறவில்லாத நாடுகள். ஐரோப்பிய சமூகமே இன்றைக்கு இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அமெரிக்காவிலே கூட இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான அந்த கருணை, மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்கிற அந்த எண்ணத்திற்கு வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நடைமுறை என்ன? சர்வதேச அமைப்புகள் எல்லாம் ஒரு வகையில அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான், ஏதேனும் ஒரு வகையில். அந்த சர்வதேச அமைப்புகளிலே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் கூட இலங்கையிலே நடந்திருப்பது ஒரு இனப்படுகொலை என்பதை ஒத்துக்கொண்டு அந்த படுகொலையை செய்தவன் அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் உலகெங்கிலும் சிதறடிக்கப்பட்ட அந்த மக்கள். எப்படி யூதர்கள் அங்கே இருந்து சிதறடிக்கப்பட்டார்கள் உலகம் முழுக்க. ஆனா அவங்க ஒரு 600 ஆண்டு காலம், ஏன் 1000 ஆண்டு காலம் அவர்கள் ஓயாமல் அந்த உணர்வுகளை பாதுகாத்து வந்தார்கள். நான் அடுத்த முறை சந்தித்தால் உன்னை நான் ஜெருசலத்திலே, உன்னை நான் பாலஸ்தீனத்திலே சந்திப்பேன் என்று தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போது அந்த உணர்வை ஊட்டினார்கள். யூதர்களுக்கு என்று ஒரு நாடு வேண்டும். அது 2ஆம் உலகப் போரிலே அவர்கள் அப்பொழுது நிகழ்ந்த அரசியல் சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்கள் மீண்டும் அந்த மண்ணிலே வந்து குடியேறினார்கள். செத்துப்போன மொழி ஹிப்ரு மொழியை அவர்கள் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒண்ணுமே விளையாதுன்னா இஸ்ரேல்ல இன்னைக்கு உலகிலேயே மிக தரமான அரிசி இஸ்ரேல் தான் விளைவிக்கப்படுகிறது. அவர்கள் மீண்டும் புதுப்பித்திருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய இலங்கை தமிழர்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டார்கள். இலங்கை பௌத்த மத வெறி பிடித்த, சிங்கள வெறி பிடித்த அந்த அரசாங்கத்தால் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் அங்கெல்லாம் சென்று அவர்கள் சும்மா இருக்கவில்லை. அங்கெல்லாம் சென்று நம்முடைய தமிழீழத்திற்கு ஆதரவான கருத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு நாடு விடுதலை அடைவது என்பது ஏதோ ஒரு யுத்தத்திலே உடனடியாக கிடைப்பதல்ல. அது ஒரு தொடர் போராட்டம். இந்தியா விடுதலை அடைவதற்கு 200 ஆண்டு காலம் நாம் போராட வேண்டி இருந்தது. இன்னைக்கும் அயர்லாந்து போராடிட்டு இருக்கான். நமக்கு முன்னால் விடுதலை போராட்டத்தை ஆரம்பிச்சான். இன்னும் அவனால் அயர்லாந்து அவன் சுதந்திரம் அடைய முடியவில்லை. அதுபோல ஆனால் எந்த ஒரு விடுதலை போராட்டத்திலும் நடந்திராத அளப்பரிய ஒரு உயிர் தியாகம், அளப்பரிய இழப்புக்கள் அது இங்கே தமிழீழத்திலே நடைபெற்றிருக்கிறது. அதுவும் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பவம் என்பது நம்முடைய வரலாற்றிலே ஒரு இரத்த கரைபறிந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஆதங்கம். நாம் நம்முடைய களத்தை தமிழகத்திலே அமைத்துக் கொண்டு தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த உணர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பெருக்கற்ற தலைவனால் ஒப்பற்ற தளபதியாக நமக்கு அடையாளம் காட்டப்பட்டு இன்று நமக்கு வழிகாட்டுகின்ற வலுவான உறுதியான சக்தியாக திகழ்கின்ற தமிழகத்தின் இரும்பு அரணாக திகழ்கின்ற ஐயா நெடுமாறன் அவர்கள் தலைமையுரை நிகழ்த்த வருகிறார்கள். மிக்க அன்பிற்கும் மிக்க மதிப்பிற்கும் உரிய
நம்முடைய புலவர் புலமை பித்தன் அவர்களே, இங்கே இந்த மேடையிலே விட்டிருக்கிற மற்ற தலைவர்களே, இங்கே வந்து குழுமி இருக்கக்கூடிய அருமை உணர்வாளர்களே, நம்முடைய புலவர் அவர்கள் இங்கே ஒரு இசைத்தகட்டுக்கு எழுதியிருக்கிறார்கள். அற்புதமான பாடல்கள், உள்ளத்தை தொடுகின்ற, மக்களை எழுச்சி கொள்ள வைக்கிற அந்த பாடல்களை நம்முடைய மகாராசன் அவர்கள் இங்கே பாடியிருக்கிறார்கள். பிரபாரன் அவர்களும் கல்பனா அவர்களும் பாடியிருக்கிறார்கள். பிரபாரன் அவர்கள் இதற்கு இசையமைத்திருக்கிறார். மிக சிறப்பாக இந்த குறுந்தகடு வெளிவந்திருக்கிறது. இது தமிழகத்திலும் மற்றும் உலகம் பூராம் இருக்கக்கூடிய தமிழர்கள் நடுவிலும் இது ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்காக புலவர் புலமை பித்தன் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். புலவர் இன்று நேற்று அல்ல, பிரபாரன் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் புகழ் பெறுவதற்கு முன்னாலேயே அவர்கள் இங்கே சென்னையிலே தங்கியிருந்த போது காலத்திலிருந்து புலவர் அவர்களுக்கு அவர்களுடன் நெருக்கமான தொடர்பு உண்டு. புலவர் அவர்களும் நானும் மயிலாப்பூரிலே அடுத்தடுத்த தெருக்களிலே குடியிருந்தோம். பிரபாரன், பேபி, நம்முடைய ரகு, மற்ற தோழர்களெல்லாம் என்னை சந்திக்க வந்துவிட்டு அவர்கள் நேராக புலவர் வீட்டுக்கு செல்வார்கள். புலவர் இருக்கிறாரோ இல்லையோ, அவருடைய துணைவியார் அவர்களையெல்லாம் பெற்ற தாயினும் மேலாக பேணி அவர்களுக்கு விருந்தளித்து அவர்களை உபசரிப்பார். நான் வேடிக்கையாக கூட நினைப்பது உண்டு. பொடாச்சட்டத்திலே ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது. யார் யார் பயங்கரவாதிகளுக்கு உணவளித்து இடம் கொடுத்து ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிக தண்டனை என்று. பொடாச்சட்டத்திலே என்னையே புலவரோ படிப்பதிலே அர்த்தமில்லை. ஆனால் பிரபாரன் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் நான் முதலிலே சொன்ன போதல பெற்ற தாயினும் மேலாக பேணி அவர்களை வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது இருந்தார்கள். நம்முடைய தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் அதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக, அதற்கு தோள் கொடுத்து துணை நிற்பவராக ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் என்பதை எதிர்கால வரலாறு பதிவு செய்யும். அவரோடு இணைந்து புலவர் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் எல்லா வகையிலும் துணையாக நின்றார். அவர்களுக்கு தேவையான அத்தனையும் அன்றைக்கு செய்தார்கள். அதெல்லாம் வரலாறு. நம்முடைய தளபதி கிட்டு அவர்கள் அவருடைய நாட்டுக்கு செல்லுகிற வழியிலே அவர் வந்த கப்பலை இந்திய கடற்படை சுற்றி வளைத்து அவருடைய சாவுக்கு காரணமாக அமைந்தது. அன்றைய தினம் ஒரு அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை மயிலாப்பூரில் உள்ள என்னுடைய வீட்டில் கூட்டியிருந்தேன்.
வந்தவர்களெல்லாம் பேசி சில முடிவுகள் எடுத்து அவர்கள் சென்ற நேரத்தில் நம்முடைய புலவர் அங்கே இருந்து அவசரமாக வந்து சேர்ந்தார், தாமதமாக வந்து சேர்ந்தார். அவர் வந்த நேரத்தில் எங்களை எல்லாம் சிறைப்பிடித்து போவதற்கு மயிலாப்பூர் போலீஸ் வந்திருந்தது. எங்களோடு சேர்த்து புலவரையும் பிடித்து கொண்டு போய் வைத்தார்கள். 3 நாட்கள் நானும் அவரும் ஒன்றாக சென்னை சிறையிலே இருந்தோம். அது மாதிரி தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அவருக்குள்ள அந்த ஈடுபாடு என்பது எதையும் எதிர்பார்த்தால் உலகத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு மலர வேண்டும் என்ற அவாவின் காரணமாக அவர் எல்லா வகையிலும் அந்த போராட்டத்திற்கு தோள் கொடுத்தார், துணை நின்றார், இன்னமும் நிற்கிறார். அதனாலே எத்தனையோ இன்னலுக்கு ஆளான போதிலும் கூட அவர் கொஞ்சம் கூட அதை பற்றி கலங்கியதில்லை. தமிழில விடுதலை போட்ட வரலாற்றில் நம்முடைய புலவர் புலமை பித்தன் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இடம் உண்டு. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி நடந்த போது மட்டுமல்ல, அதற்கு பின்னாலும் இன்று வரையிலும் கூட புலிகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் உச்சகட்டமாக ஆன காலகட்டத்தில் கூட அவர் கொஞ்சமும் தன்னுடைய லட்சிய உறுதியில் வலுவாது நின்றார் என்பதை நினைத்து நான் அவரை மனமாற பாராட்டுகிறேன். அவர் எழுதியிருக்கிற இந்த குறுந்தகட்டின் தலைப்பிலே சொல்லியிருப்பதை போல என் தம்பி வருவான் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே சந்தேகம். பிரபாகரன் அவர்கள் இல்லை என்று யார் யாரோ சொல்லுகிறார்கள். ஆனால் பிரபாகரனை முடித்தாயிற்று, விடுதலை புலிகளை முடித்தாகிவிட்டது. இனி எத்தனை 1000 ஆண்டு காலம் தமிழீழ விடுதலை போராட்டம் ஒருபோதும் இயலாது என்று கொக்கரித்த ராஜபக்சே இந்த போர் முடிந்த பிற்பாடு அவருடைய படையை கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார். எல்லாமே முடிந்து விட்டது என்று சொன்னால் எதற்காக இந்த புதிய படை? இன்னமும் ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறார். இந்திய அரசு எல்லா வகையிலும் இன்னமும் உதவி செய்கிறது. அவர்களுக்கு தெரியும் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் இருக்கிறார்கள் என்பதும் எதிர்கால போருக்கு தங்களை தயார்படுத்திக் கொடுத்து இருக்கிறார்கள் என்பதும் ராஜபக்சேக்கு தெரியும், இந்திய அரசுக்கு தெரியும். ஆகவேதான் அவர்கள் தொடர்ந்து எதிர்நிலை எடுத்து வருகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஐநா பேரவையின் விசாரணை குழு எவ்வளவோ முட்டுக்கட்டைகளுக்கு நடுவே, இடர்பாடுகளுக்கு நடுவே ஒரு விசாரணையை நடத்தி ராஜபக்சேயை ஒரு போர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறது.
ராஜபக்சேயை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னாலே நிறுத்த வேண்டிய கடமை ஐநா சபைக்கு உண்டு, உலக நாடுகளுக்கு உண்டு, உலக சமுதாயத்திற்கு உண்டு. அதை அவர்கள் செய்தாக வேண்டும்.